இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கியூட் லவ் ட்ராமா தான் பார்க்க போறோம். அதுவும் நம்ம ஹேண்ட்ஸம் அங்கிளோட ட்ராமா தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ஷென்னை தான் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு வயசான ஆளு கூட டேட்டிங் வந்திருக்காங்க. இந்த டேட்டுக்கு ஹீரோயின் விருப்பப்பட்டு வரல. அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதால தான் வேற வழியே இல்லாம வந்திருப்பாங்க. இப்போ ஹீரோயின் கூட டேட்டுக்கு வந்தா அந்த லீ என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, எனக்கு ஜஸ்ட் 45 வயசு தான் ஆகுது, அதோட நம்ம 2 பேரும் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கலாம். மேரேஜ் ஆன 3 வருஷத்துலயே எனக்கு நீ 2 குழந்தைகளை பெற்று தரணும், அதுவும் பையனா இருந்தா ரொம்பவே பெட்டர். நீ காலேஜ் படிக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். பொண்ணுங்களுக்கெல்லாம் எதுக்கு படிப்பு? எப்படியா இருந்தாலும் வாழ்க்கை ஃபுல்லா ஒரு ஆம்பளை நம்பி தான் வாழ போறீங்க. ஸோ சீக்கிரமா உன்னுடைய படிப்பெல்லாம் ட்ராப் அவுட் பண்ணிடு. ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து வீட்டை துடைக்கிறது, பெருக்கிறது, கூட்டுறது, துவைக்கிறது, சமைக்கிறதுன்ட்டு எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும். நான் வேணா உன்னுடைய செலவுகளுக்கு மாசம் 2000 ரூபாய் தரேன், போதும்ல அப்படின்னு ஏதோ வீட்டு வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினும், அங்கிள் நீங்க எவ்வளவு ஒரு ஹானஸ்டான பர்சனா இருக்கீங்க, கண்டிப்பா உங்களை மாதிரி ஒரு ஹானஸ்டான பர்சன் தான் என் குழந்தைக்கு அப்பாவா இருக்கணும்னு சொல்ல, அதை கேட்டுதான் அந்த ஆளுக்கு ஒரே ஷாக்கா இருக்கு. என்ன குழந்தையான்னு கேக்குறாரு. ஐயோ அங்கிள், அந்த கொடுமையை எதுக்கு கேக்குறீங்க? நான்ஜென் சிட்டியோடைய பெரிய பிசினஸ் மேன் கியூவென் இருக்காரு இல்லையா, அவர் தான் என் குழந்தையோட அப்பா. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்ன பிரெக்னென்ட் ஆக்கிட்டு என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. இப்போ நான் அவருடைய குழந்தைய என் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன்னு ஹீரோயினும் பயங்கர ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கா. இப்படி ஹீரோயின் பேசுறத கேட்டு பக்கத்து டேபிள்ல காஃபி குடிச்சிட்டு இருந்த நம்ம ஹீரோவுக்கு புறையறது. ஏன்னா ஹீரோயின் சொன்னா அந்த பிசினஸ் மேன் கியூவன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். இந்த மேரேஜ் அவாய்ட் பண்ண ஹீரோவை முன்ன பின்ன பார்க்காமலையே அவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோடைய தாத்தாவும், டே ராஸ்கல் எவ்வளவு தைரியம் தான் அந்த சின்ன பொண்ணு போய் பிரெக்னென்ட் ஆக்கிட்டு கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம அவளை விட்டு ஓடி வந்திருப்போன்னு திட்டிட்டு இருக்காரு. ஐயோ தாத்தா, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது, முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது, அப்படி இருக்கும்போது என் குழந்தைய அவ எப்படி சுமந்துட்டு இருப்பான்னு இங்க ஹீரோவும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க. அவங்க தாத்தா நம்பவே மாட்டேங்கிறாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த சின்ன பொண்ணை பிரெக்னென்ட் ஆக்குனது மட்டும் இல்லாம அவளை யாருன்னே தெரியாதுன்னு என்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு திட்டிட்டு இருக்காரு. இங்க ஹீரோயின் வேற, என்னை பத்தி எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஹானஸ்டா சொல்லிட்டேன், என்ன தயவு செஞ்சு மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ஆளு ஹீரோயின் கையை உதறி விட்டுட்டு, உன்ன மாதிரி ஒரு பொண்ணால என்னால மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காரு. அப்பாடா, ஒரு வழியா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு திரும்பினா ஆப்போசிட்ல ஹீரோ வந்து நிக்கிறாரு. ஹீரோவை பார்த்ததும் ஹீரோயின் பயங்கரமா மெல்ட் ஆயிட்டாங்க. யாரு இந்த அங்கிள், பயங்கர ஹேண்ட்ஸமா இருக்காரு, இவர் பார்க்கும்போது என் ஹார்ட் பீட்டே இந்த அளவு ரைஸ் ஆயிட்டு இருக்கேன்னு பயங்கரமா ஹீரோவை சைட் அடிச்சிட்டு இருக்க. அப்ப அவங்க ஹீரோடைய தாத்தாவுமே வராரு. அவங்க தாத்தா கிட்ட, தாத்தா நான் சொன்னப்ப நீங்க நம்பவே இல்லல, இவ தான் இருக்கால, இப்ப இவகிட்ட நீங்களே கேளுங்கன்னு சொல்லவும், டேய் நீ எதுவும் பேசாத, வாய மூடுன்னு சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட, ஏமா சின்ன பொண்ணு, நீ பேசினது எல்லாத்தையும் நானும் காதுல வாங்கிட்டு தான் இருந்தேன். இந்த மாதிரி ஒரு சின்ன வயசுல பிரெக்னென்ட் ஆகி குழந்தைய பெற்று வளர்க்கறதுல அவ்வளவு ஒரு ஈஸியான விஷயம் கிடையாதுமா. அதனால உன் தாத்தா ஸ்தானத்துல இருந்து நான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இங்க நிக்கிறான்ல என் பேரன், இவனை நீ மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. அதை கேட்டு 2 பேருக்குமே பெரிய ஷாக்கா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் உட்காந்து ஹீரோடைய தாத்தா கிட்ட, தாத்தா நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் பிரெக்னென்ட்னு சொன்னது பொய்ன்னு சொல்ல வராங்க, ஆனா அவங்கள சொல்ல விடாமலேயே நீ எதுவும் பேசாதமா, எனக்கு எல்லாம் தெரியும், இது எதுவும் உன்னுடைய மிஸ்டேக் கிடையாதுமா, இது எல்லாத்துக்கும் இங்க உட்காந்துருக்கான் பாரு இந்த ராஸ்கல், இவன் தான் சொல்லி ஹீரோவை கைய காட்ட, என்னடா இது சிங்கிளுக்கு வந்த சோதனைன்னு ஹீரோவை இங்க கருப்பா உட்காந்துருக்கு. அந்நேரம் பார்த்து ஹீரோயினுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வருது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போயிட்டு போன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு எழுந்து எட்ட வராங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் தாத்தா ஹீரோ கிட்ட, கியூவன் நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது, நீ இவ்வளவுதான் மேரேஜ் பண்ணியாகணும், இந்த பொண்ணு தான் என் வீட்டு மருமகன்னு சொல்லிட்டு இருக்காரு. தாத்தா இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமா தெரியல, ஜஸ்ட் இப்பதான் அவளை பாத்தீங்க, அவ சொல்றதெல்லாம் நம்பி அவளை போய் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் யாருன்னு கூட அவளுக்கு தெரியாது, ஆனா என்னுடைய குழந்தைய போய் வயித்துல சுமந்துட்டு இருக்கன்னு வர சொல்றா. அந்த பொண்ணு பேசுறது சொல்றதுன்ட்டு எல்லாமே பொய்யா இருக்கு, அந்த பொண்ணு போய் நம்ம குடும்பத்துக்கு மருமகளாக்க பாக்குறீங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை தாத்தான்னு சொல்லிட்டு இருக்க. நீ வாய மூடுற, எல்லாம் பண்ணதெல்லாம் பண்ணிட்டு அவளை போய் குறை சொல்றியா? அந்த பொண்ணு தான் நல்ல தெளிவா உன் பேரை சொல்லி உன் குழந்தைய தான் தான் வயித்துல சுமந்துட்டு இருக்குன்னு சொல்றா, எவ்வளவு தைரியம் தான் அது இல்லைன்னு சொல்லி என்கிட்டே ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, அவ தான் என் வீட்டு மருமக, அதுவும் அவளை நீ இன்னைக்கே மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னடா இந்த தாத்தா நம்ம எது சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறாருன்ட்டு, சரிங்க தாத்தா நான் போயிட்டு ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு எழுந்து வராரு. இங்க ஹீரோயின் அப்பா ஹீரோயினை பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. எவ்வளவு தைரியம் தான் பிரெக்னென்ட் இருக்குன்னு போய் சொல்லி அந்த மேரேஜை கேன்சல் பண்ணிருப்பேன், ஒன்னு மிஸ்டர் லீக்கு மேரேஜ் பண்ணி தரேன்னு சொல்லி அவர்கிட்ட இந்த பெட்ரோல் கிஃப்டையும் வாங்கிட்டோம், ஒழுங்கா அவரை மேரேஜ் பண்ணிக்கிற வழியை பாரு, அவரை மட்டும் நீ மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா உன் கையை காலை கட்டி நேரா அவருடைய பெட்ரூம்லயே உன்னை கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி ஒரு அப்பா யாருக்குமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்பதான் அங்க ஹீரோ வராரு. நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறோம், ஆனா மேரேஜுக்கு முன்னாடி என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நான் சாதாரண ஒரு ஆர்ட் புரோக்கரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய மந்த்லி இன்கமே ரொம்ப கம்மியா தான் இருக்கும், அது மட்டும் இல்லாம எனக்கு 32 வயசு ஆகுது, எனக்குன்னு சொந்தமா வீடு கிடையாது, கார் கிடையாது, சேவிங்ஸ்னு எதுவுமே கிடையாது, இதெல்லாம் உனக்கு ஓகே தானா
நீ இன்னமும் என்ன மேரேஜ் பண்ணிக்க விருப்பப்படுறியான்னு கேட்குறாரு. ஆனால் மனசுக்குள்ள எப்படியா இருந்தாலும் பணத்துக்காக தானே நீ என்ன அப்ரோச் பண்ணிட்டு இருக்கா, என்கிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்சு ஆட்டோமேட்டிக்காவே என்னை விட்டு நீ போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க ஹீரோயினுக்கும் வேற வழி இல்லை. ஹீரோவை மட்டும் அவங்க மேரேஜ் பண்ணிக்கலன்னா வீட்டுக்கு போனா அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள ப்ரெஷர் பண்ணி அந்த லீக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்காக பயந்துக்கிட்டு நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க சம்மதம் சொல்றாங்க. அப்புறம் என்ன, ரெண்டு பேருமே ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு மேரேஜ் பண்ணிக்க தான் வராங்க. அப்ப கூட ஹீரோ சைன் பண்ணும்போது கியூவின்னு சைன் பண்றாரு. அதை பார்த்துட்டு ஹீரோயின், அங்கிள் நீங்க என்ன அந்த சவுத் சிட்டியோட பிசினஸ் மேனோடைய பேரையே நீங்களும் சைன் பண்றீங்க, அப்போ உங்க பேரும் கியூவின்னா அது எப்படி பாசிபிள்னு கேக்குறாங்க. ஏன் என்னுடைய பேரும் கியூவினா இருக்க கூடாதா? இது ஜஸ்ட் ஒரு கோஇன்சிடென்ட் மட்டும்தான். ஒருவேளை அந்த ரிச்சஸ்ட் பர்சன் நானா இருப்பேன்னு நீ நினைக்கிறியா என்னன்னு கேட்க, சேச்சா அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவங்க மேரேஜை முடிச்சுட்டு மேரேஜ் சர்டிபிகேட்டோட வெளியில வராங்க. வெளியில வந்ததுமே ஹீரோடைய தாத்தா அந்த மேரேஜ் சர்டிபிகேட்டை பிடிங்கிக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லபடியா வாழணும், அப்படி இல்லாம நீ அவளை எதுவும் டிவோர்ஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணின அவ்வளவுதான் காலையை உடச்சு போட்டுன்னு சொல்லி ஹீரோவை நல்லா மிரட்டி விட்டுட்டு போறாரு. தாத்தா போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் பிரெக்னென்ட் இல்லங்கிற விஷயத்த சொல்ல வராங்க. அதுக்குள்ளே ஹீரோ ஒரு கார்டு எடுத்து நீட்டி, இந்த கார்டுல மாசம் மாசம் 5000 ரூபாய் டெபாசிட் பண்ணிடுவேன், இந்த பணத்தை வச்சு ஒன்னு நீ டேக் கேர் பண்ணிக்கோ, அதோட உனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் போட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினும் அந்த கார்டை வாங்கிக்கிறாங்க. ஆனா ஹீரோ கிட்ட பிரெக்னென்ட்னு போய் சொன்னதால அவங்களுக்கு ரொம்பவே கில்ட்டியா இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு ஹீரோயின் அவங்கள பத்தி சொல்ல வராங்க. ஆனா அதுக்குள்ளேயே அங்க ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஒரு பார்ட்டிக்கு போகணுங்கிறதால அவரை கூப்பிட்டு இருக்காரு. நான் அவசரமா இங்கேருந்து கிளம்பி ஆகணும், வேற என்னைக்காவது நம்ம மீட் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோவும் கிளம்புறாரு. என்ன இந்த அங்கிள் அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு, மேரேஜ் ஆன கப்பல் சேர்ந்து தானே ஒரே வீட்டுல வாழ்வாங்க, ஆனா இவர் வீடு எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதே, சரி சரி இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு தான் கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனதுமே ஹீரோயின் அப்பா ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி, எவ்வளவு தைரியம் தான் மிஸ்டர் லீ கிட்ட பிரெக்னெண்டா இருக்குன்னு போய் சொல்லியிருப்பேன், 3 நாளா உன் மேல கை வைக்காம இருக்கிறது உனக்கு நிறைய துணிச்சல் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, நான் எதுக்கு அவரை மேரேஜ் பண்ணிக்கணும், எனக்கு தான் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுன்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஹீரோயின் அப்பா ஹீரோயினை செவ்வலே அறிஞ்சிட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா பணத்துக்காக எவனே போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டு இருப்பான்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கும் பயங்கரமா கோவம் வருது. எழுந்து அவங்க அப்பா கிட்ட, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இருக்காதா, நானும் நீங்க பெத்த பொண்ணு தானே, போய் அந்த லீக் கொடுக்குற பெட்ரோத்தல் கிஃப்ட்டுக்காக என்னை விட 20 வயசு பெரியவரானா அந்த லீக்கு போய் என்ன மேரேஜ் பண்ணி வைக்க பாக்குறீங்க, நீங்களாம் ஒரு அப்பாவான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு மறுபடியுமே ஹீரோயின் அப்பா ஹீரோயின் அடிக்க வர்றாரு. அப்ப ஹீரோயினுடைய ஸ்டேப் மாம் அவரை ஸ்டாப் பண்ணி, அவ தான் சின்ன பொண்ணு ஏதோ பேசிட்டு இருக்கானா, நீங்களும் அவ கூட கூட பேசி அவளை அடிக்க போறீங்க அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட, என்ன மாஷன் எதுக்கு இப்போ உங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க, உங்க அப்பாவுடைய கோவத்தை பத்தி உனக்கு தெரியாதான்னு கேட்டு ரொம்பவே நல்லவங்க மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. என் மேல ரொம்பவே அக்கறைப்படுற மாதிரி நீங்க ஒண்ணு என்கிட்ட நடிச்சிட்டு இருக்க தேவையில்ல, என் மேல அக்கறைப்படுறதுக்கு நீங்க ஒண்ணு என் அம்மா கிடையாது, எனக்கு என்ன நீங்க தான் அந்த பெட்ரோல் கிஃப்ட்டை வாங்குனீங்கன்னு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்கவும், அதுக்கு அவங்களும் பாருங்க இந்த பொண்ணு எப்படிலாம் என்ன பேசுறான்னு சொல்லி ரொம்பவே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஷென் எப்படிதான் உங்க அம்மா கிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டு இருக்கா, இவங்க ஒண்ணு எங்க அம்மா கிடையாது, எங்க அம்மா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவங்க ரூமுக்கு பேக் எடுத்துட்டு போறாங்க. ஹீரோயின் உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேப் மாம் ஹீரோயின் அப்பா கிட்ட, நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, ஷென்னை நம்ம வழிக்கு கொண்டு வரதுக்கு என்கிட்ட ஒரு அருமையான பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் அப்பா ரூம்ல இருந்த ஹீரோயினை கூட்டிட்டு வந்து, என்னதான் இருந்தாலும் உன்னை அந்த லீயை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிக்க கூடாது, என்ன மன்னிச்சிட்டுமா வாமா போய் சாப்பிடலான்னு சொல்லி கூட்டிட்டு வராரு. ஹீரோயினுக்கு ஒரே டவுட்டா இருக்கு. ஏன்னா இந்த அப்பங்காரன் அடிச்சா கூட ஹீரோயின் நம்பிருப்பாங்க, ஆனா இந்த அளவுக்கு திடீர்னு பாசமா பேசவோ அவங்களால சுத்தமா நம்பவே முடியல. என்ன இன்னைக்கு மழை எதுவும் வரப்போதா, இல்ல கிழக்க உதிக்கிற சூரியன் வழக்கத்தை விட இன்னைக்கு மேற்க உதிச்சுச்சா என்ன, நீங்க என்னப்பா திடீர்னு பாசமான அப்பாவா மாறிட்டீங்களேன்னு கேக்குறாங்க. அதுக்குள்ள அந்த ஸ்டேப் மாமும், ஏமா அப்படி தேவையில்லாம ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, பாரு நான் உனக்காக எவ்வளவு ஒரு சூப்பர் சூப்பர் டிஷ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன்னு, இதுக்கப்புறம் நீ நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிளேட்ல ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி டிஷஸ் எல்லாம் அடிக்க வச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டவுட்டோட தான் ஹீரோயின் எடுத்து அந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் மயக்க வர மாதிரி ஆகிறாங்க. ஏன்னா இதுங்க ரெண்டும் ஹீரோயின் சாப்பிட்ட சாப்பாட்டுல ட்ரக்ஸை கலந்துச்சுங்க. கண் விழிச்சு பார்க்கும்போது ஒரு ஹோட்டல் ரூம்ல தான் இருக்காங்க. ஆப்போசிட்ல அந்த லீ தான் நிக்கிறான். அவன் ஹீரோயினை அப்ரோச் பண்ண வரும்போது, ஒழுங்கா என்னை விட்டு இல்லைன்னா போலீஸுக்கு கால் பண்ணிடுவேன்னு சொல்லி ஹீரோயின் தேடிட்டு இருக்காங்க. எனக்கு யாரை பத்தியும் கவலை கிடையாது, ஏன்னா உங்க அப்பா தான் பணத்துக்காக என்கிட்ட உன்னை வித்துட்டாரு, உனக்கு கிடைச்ச பேரண்ட்ஸ் மாதிரி இந்த உலகத்திலே யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க, ஏன்னா தன் பொண்ணு மேல அவ்வளவு ஒரு பாசமுள்ள அப்பா உங்க அப்பா. சரி சரி எதுக்கு வேலை வேலைன்னு பேசிட்டு வா அங்கிள் உன்னை ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்ட வரவும், இருங்க மிஸ்டர் லீ அதுக்குள்ளே எதுக்கு எவ்வளவு அவசரப்படுறீங்க, எனக்கு மட்டும் உங்க மேல விருப்பம் இல்ல மலையா, இங்க பாருங்க என் கை கட்டி இருக்க, இப்படி இருந்தா நான் எப்படி மறுபடியும் உங்களை கிஸ் பண்றது, இந்தாங்க ஃபர்ஸ்ட் இந்த கையில இருக்கிற கட்டை அவிழ்த்து விடுங்கன்னு சொல்றாங்க. ஹீரோயின் பேச்சு நம்பி இவனும் ஹீரோயின் கை கட்டெல்லாம் அவிழ்த்து விடுறான். அவிழ்த்த விட்டு அடுத்த செகண்டே அவனை ஒரே அடி அடிச்சு தள்ளிட்டு எழுந்து போக ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு ரொம்பவே ஹர்ட்டா ஃபீல் ஆயிட்டு இருக்கு. அப்படியே தட்டு தடுமாறி அந்த ரூமை விட்டு வெளியில வந்து ஹெல்ப்புக்காக வேறொரு ரூம் கதவை தட்டிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ரூம்ல நம்ம ஹீரோ தான் இருக்காரு. டோரை ஓபன் பண்ணா அப்படியே ஹீரோயின் மேலேயே சாஞ்சிடுறாங்க. ஷேன் என்னாச்சு எதுக்கு இந்த மாதிரி இருக்கான்னு கேட்கறதுக்கு, என்னன்னு தெரியல எனக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்ட்டு ஹீரோயினை உட்கார வச்சு அவங்க நெத்திலெல்லாம் கை வச்சு பார்த்துட்டு, உனக்கு யாரோ ட்ரக் கொடுத்துருக்காங்க, நான் யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிட்றேன் இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்காரு.
இருக்காரு. அதெல்லாம் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவை அப்ரோச் பண்றாங்க. ஆனா ஹீரோ இதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாரு. இப்போ உன் சுச்சுவேஷன் சரியில்லாம இருக்கு, உன்னுடைய இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி என்னால உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயினும் நம்ம 2 பேருக்கும் தான் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, நீங்களும் நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, அப்புறம் என்னன்னு சொல்லி ஹீரோ 2 பேருமே இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. காலையில ஹீரோயின் கன்வென்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே ஷேமா இருக்கு, என்ன பண்ணி தொலைஞ்சோன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. அந்நேரம் பார்த்தாங்க ஹீரோ வந்து என்ன ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. அவங்களுக்கு சொல்லவே ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. லாஸ்ட் நைட் என்கிட்ட பயங்கரமா உளறிட்டு இருக்காங்க. நீ ரொம்ப யோசிக்க வேணாம், லாஸ்ட் நைட் நடந்ததுக்கு நானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்ல, நம்ம 2 பேருமே அடல்ட், அது மட்டும் இல்லாம நமக்கு ஆல்ரெடி மேரேஜ் கூட ஆயிடுச்சு, அப்படி இருக்கும் போது எதுக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் எழுந்து கிளம்பிட்டு இருக்க. ஹீரோயின் கிட்ட ஓ முகலாம் நைட்டு வீக்கமா இருந்ததே, உன்னை யாராவது புள்ளி பண்ணாங்களான்னு கேட்கிறாரு. ஹீரோ தன்னை ஆல்ரெடி போர் பர்சன் தானே ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாரு, அதனால மேல மேல அவரை நம்ம விஷயத்தெல்லாம் சொல்லி கஷ்டப்படுத்தவே நானு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு, அதோட ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த மறைக்க கூடாதுன்னு நான் ஆக்சுவலி உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், நான் பிரெக்னென்டாலாம் இல்லைனுங்கிற உண்மையை சொல்லிடுறாங்க. அப்போ திடீர்னு இப்போ இதுக்கு இந்த உண்மையை என்கிட்ட சொல்றேன்னு ஹீரோ கேட்கறதுக்கு, ஏன்னா இப்போ உங்க மேல எனக்கு முழுசா நம்பிக்கை வந்துச்சு, அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு குட் பர்சனுங்கிறத நானும் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவருடைய அசிஸ்டன்ட் தான் பேசிட்டு இருக்காரு. ஹீரோடைய கம்பெனிக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கா, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் யார் போன்ல பேசுனதுன்னு கேட்கும்போது, நான் சில பேர்ட்ட கடை வாங்கி வச்சிருக்கேன், கொடுத்த பணத்தை கேட்டுதான் கால் பண்ணிட்டு இருக்காங்கன்னு போய் சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் அவங்க பாக்கெட்ல இருந்து ஒரு கார்டு எடுத்து ஹீரோ கிட்ட நீட்டி, இதுல 8000 ரூபாய் பணம் இருக்கு, இது எனக்கு தெரியும் ரொம்ப சின்ன அமௌண்ட் தான், ஆனா ஏதாவது ஒரு விதத்துல நீங்க ட்ரபிள் இருக்கும் போது இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது பார்க்கும் போது ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கு. இந்த பணத்தெல்லாம் நீ என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா உன்னுடைய செலவுக்கு நீ என்ன பண்ணுவேன்னு கேட்கிறாரு. என்ன பத்திலாம் நீங்க கவலைப்பட வேணாம், நான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ற பொண்ணு, அதனால சீக்கிரமாவே இந்த பணத்தெல்லாம் நான் ஏர்ன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வேணான்னு சொன்னாலும் பரவாயில்ல வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோ கையில அந்த கார்டுமே கொடுத்துட்றாங்க. ஆனா ஹீரோ அவங்க கிட்ட கடன் கொடுக்குற அளவுக்கு போதுமான அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்கு, இந்த பணத்தை நீயே வச்சுக்கோன்னு சொல்லி அந்த கார்டை ஹீரோயின் கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் எனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு நான் சீக்கிரமா போகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. ஹீரோவுக்கு ஹீரோயின் கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த பொண்ணு என்ன இவ்வளோ நாட்டியா இருக்கிறேன்னு பார்த்துட்டு அவருடைய அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி ஹீரோயினை பத்தி அவங்க சுச்சுவேஷன் எப்படி, அவங்க பேக்ரவுண்ட் எப்படின்னு எல்லாத்தையும் விசாரிக்க சொல்றாரு. அந்த அசிஸ்டன்ட்டும் ஹீரோயினை பத்தி எல்லாத்தையுமே விசாரிச்சிடறாரு. இப்போ ஹீரோயினை மீட் பண்ணதான் ஹீரோ வந்திருக்காரு. எங்க ஹீரோயின் அவங்க பார்ட் டைம் ஜாப் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு கம்பெனிக்காக அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர் கொடுத்துட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட்டும் ஹீரோ கிட்ட ஹீரோயின் ஃபேமிலி பேக்ரவுண்ட் கொஞ்சம் போரா தான் இருக்கு. ஹீரோயின் அப்பா கேம்பிளிங் விளையாண்டு நிறைய கடை வாங்கி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு பிரதர் கூட இருக்கா, அவங்க அப்ராட்ல படிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் பேரண்ட்ஸ் பணத்தாசை பிடிச்சவங்க, பணத்துக்காக இந்த பொண்ணை ஒரு வயசானவருக்கு மேரேஜ் பண்ணி வைக்க பார்த்தாங்க. அவங்க ஒத்துக்கலனதும் நேத்து கூட அவங்களுக்கு ட்ரக் கொடுத்துட்டாங்கன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வளர்ந்ததால தான் இந்த பொண்ணு இவ்வளவு போல்டாவும் மெச்சூர்டாவும் இருக்காளான்னு பார்த்துட்டு இருக்க. அங்க அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர் கொடுத்துட்டு இருக்கும் போது ஒரு பையன் ஹீரோயினை இடிச்சு விட்டுட்டு போயிடுறான். அதுல ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. உடனே ஹீரோ போயிட்டு ஹீரோயின் கையில இருந்து கீழே விழுந்த அந்த பேப்பர் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆப்போசிட்ல ஹீரோ பார்த்தது ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கா இருக்கு. அங்கிள் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஷேன் நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்க, ஏன் நான் உன்னை பாத்துக்க மாட்டேனா என்ன அப்படின்னு ஹீரோ கேட்க, என்ன நீங்க பாத்துப்பீங்கன்னு தெரியும் அங்கிள், ஆனா இருந்தாலும் நான் சொந்தமா உழைக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தாத்தா நம்ம 2 பேரையும் அவங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்காரு, வா போலன்னு சொல்லி கூப்பிட ஹீரோயின் ஹீரோ கையில இருக்கிற அந்த பேப்பர்ஸை தான் பார்த்துட்டு இருக்காங்க. சோ இது ஃபுல்லா நீ சேல்ஸ் பண்ணாதான் வருவியா, அப்ப சீக்கிரமாவே இதை ஃபுல்லா காலி பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்க. அங்க இது எல்லாத்தையும் பார்த்துருந்தா ஹீரோடைய அசிஸ்டண்டா அவருடைய ஆளுங்கள்ட்ட சொல்லி அந்த ஆட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண சொல்லவும் அவங்களும் எல்லாரும் வந்து நின்று அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம வாங்கிக்கிறாங்க. இப்போ எல்லா பேப்பர்ஸையும் கொடுத்தாச்சு, இப்போ எனக்கு ஓகேவான்னு கேட்டா ஹீரோயினுக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. என்னது இது, இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்க. அப்போ ஹீரோக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வரவோ, எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் வந்திருக்கு, நான் போய் ஆகணும், சோ நான் தாத்தாவோட அட்ரஸ் உனக்கு சென்ட் பண்ணிடுறேன், நீ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு மெதுவாவே வான்னு சொல்லிட்டு போறாரு. அப்படியே ஈவினிங் ஆகுது. ஆனா இன்னமும் ஹீரோ தாத்தாவோட அட்ரஸ் ஹீரோயினுக்கு அனுப்பவே இல்லை. என்னாச்சு அங்கிளுக்கு, ஒரு வேளை ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருக்கிறோன்ட்டு நேரா தாத்தாவுக்கு கால் பண்ணி ஹீரோ ரொம்ப ஒர்க்ல பிஸியா இருக்காரு, அதனால உங்க அட்ரஸ் அனுப்புங்க, நானே வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க ஹீரோவும் தாத்தா கூட பேசிக்கிட்டு தாத்தாவோட வீட்டில் தான் இருந்துட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோவுக்கு ஹீரோயினி கிட்ட தாத்தா அட்ரஸ் கொடுத்த விஷயம் தெரியாது. அவர் பாட்டுக்கு கேஷுவலாக பேசிட்டு இருக்க. அந்நேரம் பார்த்து ஹீரோயின் வர ஹீரோடைய தாத்தா அட்ரஸை கண்டுபிடிச்சு அவங்க வீடு வரைக்கும் வந்து வெளியில நின்று கதவை நாக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோவும் கேஷுவலாக வந்து டோரை ஓப்பன் பண்ண ஆப்போசிட்ல ஹீரோயின் இருக்கதை பார்த்துட்டு அவருக்கு ஒரே ஷாக்கா இருக்கு. டக்குன்னு கதவை லாக் பண்ணிட்டு ஷென் ஒரு நிமிஷம் வெளியில வெயிட் பண்ண, இங்க லிவிங் ரூம் ரொம்பவே டர்ட்டியா இருக்கு, நான் சுத்தம் பண்ணிட்டு உனக்கு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் இவர் சொல்றதை நம்பி வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ தாத்தா உங்களை யார் இப்போ அவளுக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணி அவளை வர வைக்க சொன்னதும் கேட்டுட்டு இருக்க. நீ தாண்டா என் பேத்திக்கு அட்ரஸ் சென்ட் பண்ண மறந்துட்டியா, அதனால தான் நான் சென்ட் பண்ணேன், இதுல என்ன தப்புன்னு கேட்டுட்டு இருக்காரு. சரி சரி போங்க, போயிட்டு உங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சாதா ட்ரெஸ் போட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அவர் தாத்தா கிட்டையும் அவங்க அசிஸ்டன்ட் கிட்டையும் சொல்ல அவங்களும் போயிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு சாதா ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நிக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஃபேமிலி ரொம்பவே போரான ஃபேமிலின்னு ஷென்னை கிட்ட சொல்லி வச்சிருக்கோம், அதையே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி ஹீரோயினையும் உள்ள இன்வைட் பண்றாரு. ஹீரோயினையும் ரொம்ப சந்தோஷமா வந்து எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா வீடு மட்டும் ரொம்பவே லக்ஸரியஸா இருக்கிறது அவங்களுக்கு ஒரே டவுட்டா இருக்கு.
இருக்கு. இந்த வீடு உங்க தாத்தாவுடைய வீடான்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல இது எங்க தாத்தா வீடு கிடையாது. இந்த வீட்ல தான் எங்க தாத்தா 50 வருஷமா ஸ்டேவோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாரு. ஹீரோக்கு ஏத்த மாதிரி ஹீரோடைய தாத்தாவும் இவதான் என் பேரன் பொண்டாட்டின்னு சொல்லி அவங்க கிட்ட இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்காரு. ஓ அப்படியான்னு சொல்லி இவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களும் நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து அவங்க ஃபுட் எல்லாம் ஷேர் பண்ணி ரொம்பவே ஹாப்பியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் சவுத் சிட்டில ஒரு பெரிய ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்க போகுதுங்கிற விஷயத்த ஹீரோ சொல்லவும் அதை கேட்டதே ஹீரோயின் எனக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்ட் எக்ஸிபிஷன்ல கலந்துக்கணும்னு ஆசையா இருக்குங்கிறத சொல்றாங்க. ஆல்ரெடி ஹீரோவும் ஹீரோயினி கிட்ட தான் ஒரு ஆர்ட் டீலர் தானே சொல்லியிருப்பாரு. அதனால ஹீரோயினி கிட்ட நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் தான் இருக்கல, நான் உன்ன அந்த ஆர்ட் எக்ஸிபிஷன்ல கலந்துக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினிக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஹீரோ கிட்ட தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினி அந்த எக்ஸிபிஷன்ல கலந்துக்க வைக்க ஒரு அழகான ட்ரெஸ்ஸையும் கொடுத்து ஒரு ஆர்ட்டையும் கொடுக்குறாரு. இந்த ஆர்ட் பார்க்கவே ரொம்ப எக்ஸ்பென்சிவா தெரியுது, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு இல்ல இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது, ரொம்ப கம்மியான விலையில தான் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணனும் போய் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த ஆர்ட் ரொம்பவே எக்ஸ்பென்சிவானது தான். சோ ஹீரோயினிக்கு பார்க்கும்போது ரொம்பவே டவுட்டா இருக்கு. இந்த ஆர்ட் பார்க்க ஒரிஜினல் பீஸ் மாதிரியே இருக்கு, ஆனா நீங்க இமிடேட் பண்ணதுன்னு சொல்றீங்கன்னு கேட்கும்போது ஏன் உனக்கு இந்த ஆர்ட் பிடிக்கலையான்னு கேட்கிறாரு. அது நீங்க என்கிட்ட ரொம்பவே கைண்டா நடந்துக்கிறீங்களா, இந்த மாதிரி என்ன யாருமே இதுக்கு முன்னாடி ட்ரீட் பண்ணதே கிடையாது. சோ இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை என்னைக்காவது நான் உன்னை ஏமாத்துறேன்னு தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவேன்னு ஹீரோ கேட்கிறாரு. அந்த மாதிரி மட்டும் ஒரு நாள் வந்ததுன்னா கண்டிப்பா உங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு அப்பவே உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கும் போது ஹீரோவுக்கே ஒரு மாதிரி இருக்கு. மறுநாள் ஹீரோயின் அந்த எக்ஸிபிஷன்ல கலந்துக்கிறதுக்காக ஹீரோ கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு அவர் கொடுத்த அந்த ஆட்டையுமே எடுத்துட்டு அவசர அவசரமா வந்துட்டு இருக்காங்க. இங்க அந்த எக்ஸிபிஷனை நடத்துறதே ஹீரோ தான். சோ அங்க ஹீரோயினே பார்த்ததும் எங்க ஹீரோயின் தன்னை பாத்துருவாங்க அவருடைய அசிஸ்டன்ட் சொல்லி அந்த கொடையை வச்சு அவரை கவர் பண்ணிக்கிறாரு. ஹீரோயினும் ஹீரோவை பார்க்கல, கிராஸ் பண்ணி உள்ள போறாங்க. இங்க ஹீரோயின் உள்ள வந்து எக்ஸிபிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அவங்க ஆட்டியுமே காமிக்கிறாங்க. அப்பதான் இந்த டிராமாவுடைய வில்லி குவான் வரா. அவளை பார்த்ததும் அந்த ஆட்டை கூட வாங்காம அவளுக்கு போய் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் ஆட்டும் அவருடைய ஆட்டும் ஒரே மாதிரி இருக்கவோ ஹீரோயின் ஆட்டும் ஃபேக்குன்னு சொல்லி அவங்களை ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்கா. அப்ப அந்த எக்ஸிபிஷனுடைய மேனேஜர் வந்து ஹீரோயின் வச்சிருக்க ஆட்டை வாங்கி பார்த்துட்டு அதை அப்படியே கீழே போட்டு மிதிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரதுக்குலாம் உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு, இது ஏதோ ரோட்ல விற்கிற ஆட்டுன்னு சொல்லி ஹீரோயினை இவரும் சேர்ந்து ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் அந்த கீழே கிடந்த ஆட்டை எடுத்து கையில வச்சுக்கிட்டு இந்த ஆட்டை என்னுடைய அங்கிள் கொடுத்தது, எதுக்கு இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்துறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த குவானோ எந்த அங்கிள் கொடுத்தாரு, ஏதாவது வயசான அங்கிளை செடியூஸ் பண்ணி அவர் கூட ஸ்லீப் பண்ணிட்டேன்னு சொல்லி அவங்களை ரொம்பவே கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்கா. இந்த குவான் சொல்றதை கேட்டு அங்க ஒர்க் பண்ற லேடிஸும் இந்த மாதிரி ஒரு ஷேம்லெஸ் பொண்ணெல்லாம் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து அவங்களை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க ஹீரோ வராரு. வரும்போது அவருடைய கோட்டெல்லாம் கழட்டி ஹீரோயின் மேல போத்தி விட்டு அவங்கள தூக்கி விடவும் இங்க பாருங்க அங்கிள், நீங்க எனக்காக கொடுத்த ஆட்டை எப்படி ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்ப அந்த குவான் ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இவர் தான் நீ சொன்ன அங்கிளா, இவர் தான் உன்னை காப்பாத்த போறாருன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸிபிஷனுடைய இன்சார்ஜரும் இந்த குவானும் சேர்ந்து இவங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் நமக்கு என்ன பேச்சு, இந்நேரத்துக்கு மிஸ்டர் கியூ உள்ள வந்திருப்பாரு, நம்ம போய் அவர் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோ தான் மிஸ்டர் கியூங்கிறதே தெரியாம பேசிட்டு போறாங்க. அப்போ ஹீரோடைய ஆளுங்க அவங்க எல்லாரையும் ரவுண்ட் அப் பண்ணி நிக்க வச்சிடறாங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் கிரேட் ஆர்டிஸ்ட் சாங்கோட பெயிண்டிங்க கீழே போட்டு மிதிச்சுட்டு அதுக்கான காமெண்ட் செட் கூட பண்ணாம இங்கிருந்து போக பார்ப்பீங்கன்னு கேட்கிறாரு. உடனே இந்த குவானும் என்ன இப்போ உங்களுக்கு பணம் தானே வேணும், அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கொஞ்சம் பணத்தை எடுத்து ஹீரோ மூஞ்சிலே விசிறி விடுறா. உடனே ஹீரோடைய ஆளுங்கெல்லாம் பயங்கரமா கொந்தளிக்கிறாங்க. ஆனா ஹீரோ அவங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இது மட்டும்தான் மிஸ்டர் சாங்கோடைய லாஸ்ட் ஒர்க், இதோடைய பிரைஸ் 1.36 பில்லியன், ஸோ அந்த பணத்தை நீங்கள் எடுத்து வச்சாதான் இங்கேருந்து போக முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ஒர்க்குக்கு போயிட்டு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டான்னு சொல்லி அவங்க ரொம்பவே திமிராவே பேசிட்டு இருக்கா. உடனே ஹீரோ அங்கே இருக்கிற ஒரு பெரிய ஆர்ட் கலெக்டரை கூப்பிட்டு இந்த ஒர்க்கெல்லாம் எந்த ஒர்க்கு ஒரிஜினல் ஒர்க்கு எது ஃபேக்குன்னு கண்டுபிடிக்க சொல்றாரு. அவரும் ஹீரோயின் வச்சிருக்க ஆட்டையும் அந்த குவான் வச்சிருக்க ஆட்டையும் வாங்கி பார்த்துட்டு இது ரெண்டுத்துல ஹீரோயின் ஒர்க்கு தான் ஒரிஜினல் ஒர்க்கு, அவ வச்சிருக்கத ஃபேக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்றாரு. அதை கேட்கும் போது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கா இருக்கு. அப்போ ஹீரோ கிட்ட மிஸ்டர் சாங் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அவருடைய ஒர்க்கு உங்ககிட்ட இருக்குன்னா அப்போ நீங்க யாருன்னு கேட்குறாங்க. நான் தான் பிஸ்னஸ்மேன் கியூன்னு சொல்ல வராரு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஹீரோயின் நீங்கள் என்ன ஏமாத்துறீங்கன்னு தெரிஞ்சா அன்னைக்கே உங்களை நான் டிவோர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனால தன்னை பற்றி எதுவுமே சொல்லாம தன் பக்கத்தில் நிற்கிற தன்னுடைய அசிஸ்டண்ட் காட்டி இவர் தான் என்னுடைய ஃப்ரெண்டு சவுத் சிட்டியுடைய ஒரு ரிச்சஸ்ட் பிஸ்னஸ் மேன் மிஸ்டர் கியூன்னு சொல்லி தன்னுடைய ஐடென்டிட்டியை மாற்றி சொல்றாரு. ஹீரோவுடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட அசிஸ்டண்ட்டும் நான் தான் மிஸ்டர் கியூ, நான் தான் இந்த பெயிண்டிங்கை மிஸ்ஸஸ் ஷென்னுக்காக கொடுத்தேன்னு சொல்றாரு. இவர் தான் கியூன்னு நினைச்சு அந்த இன்சார்ஜரும் ரொம்ப பயந்து போயிட்டு அவர் முன்னாடி முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா இந்த எக்ஸிபிஷனே மிஸ்டர் கியூங்கிற ஹீரோடைய தலைமையில தான் நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த குவானுமே முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. ஆனா சாங் மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்டோடைய ஒர்க்கை அசங்கிப்படுத்தினதுக்காகவும் ஹீரோயினா புள்ளி பண்ணதுக்காகவும் இவங்க ரெண்டு பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டு போயிட்டு போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு. சோ ஹீரோடைய ஆளுங்க இவங்க ரெண்டு பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டு போறாங்க. ஆனா போகும்போது கூட அவ ஹீரோயினை தான் முறைக்க பார்த்துக்கிட்டே போறா. பரவாயில்லையே பாசா இருக்கிறது கூட பயங்கர கேத்தா தான் இருக்குன்னு சொல்லி அசிஸ்டன்ட் அவர் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க. எங்க ஹீரோயினியும் அசிஸ்டன்ட் கிட்ட மிஸ்டர் கியூ என்ன மன்னிச்சிட்டுங்க, என்னாலதான் நீங்க என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்த ஒர்க்கு ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல்
பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ தான் இந்த மாதிரி நிறைய ஒர்க்கு மிஸ்டர் கியோட வீட்ல இருக்கு, ஸோ இதுக்காகலாம் நீ எதுவும் ஃபீல் பண்ண வேணாம்னு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. ஆமா இதுக்காகலாம் நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லைன்னு அசிஸ்டண்ட்டும் ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் பல்ல காட்டி பேசவும் ஹீரோவுக்கு பயங்கர ஜெலஸா இருக்கு. மிஸ்டர் கியூ ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போகணும்னு சொன்னீங்களே, கிளம்பலையேன்னு கேட்கவும் அச்சோ பாஸ் வேற கோவப்படுறாருன்ட்டு அந்த அசிஸ்டண்ட்டும் பயந்து போயிட்டு ஆமா நான் போகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிறாரு. தென் ரெண்டு பேருமே கார்ல வரும்போது கிஸ் பண்ணி பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே தான் வராங்க. மறுநாள் காலையில ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி எங்க காலேஜ்ல ஆர்ட் அகாடமிக்கான அவார்ட் வின்னரா டாப் 3 ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணிருக்காங்க, அதுல நானும் ஒரு ஆளு, சோ எனக்கு இன்னைக்கு அவார்ட் தர போறாங்க, அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நீங்களுமே வரணும்னு சொல்லி ஹீரோவை கூப்பிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. இப்படி ஹீரோ கிட்ட சந்தோஷமா பேசி முடிச்சதுமே அந்த காலேஜ் என்ட்ரன்ஸ்ல இருந்து ஏதோ சவுண்ட் வருது, என்ன சவுண்டுன்னு வெளியில போய் பார்த்தா அங்க ஹீரோடைய பேரண்ட்ஸ் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பொண்ணு ஷென்னை நாங்க 20 வருஷமா ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்த்தோம், ஆனா இப்போ அவ வளர்ந்ததுக்கு அப்புறம் யாரோ ஒரு வயசான ஆளு கூட ஹூக்கப் பண்ணிக்கிட்டு எங்களை அம்போன விட்டுட்டான ஹீரோயினை பத்தி தப்பா நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஓடி வந்து அப்பா எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. இங்க அப்படியே கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அங்க ஹீரோடைய வீட்டுல தான் காமிக்கிறாங்க. அவங்க தாத்தா ஹீரோ கிட்ட கியூவின் இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் உன்னுடைய ஐடென்டிட்டி என்னன்னு ஹீரோயினுக்கு சொல்லாமலே இருப்ப, சீக்கிரமா அதை பத்தி அவகிட்ட சொல்ற வழியை பாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோவோ ஆமா தாத்தா இன்னைக்கு நான் அவகிட்ட சொல்லலாம்னு முடிவு பண்ணிருக்கேன், இன்னைக்கு ஷென்னோட காலேஜ்ல அவார்ட் கொடுக்கற ஃபங்க்ஷன் நடக்க போகுது, சீஃப் கெஸ்டா என்னதான் இன்வைட் பண்ணிருக்காங்க, என் கையால ஷென்னுக்கு அவார்ட் கொடுக்கறதோட என்ன பத்தின உண்மையா அவகிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பனா என் பேத்தி அவார்ட் வாங்கறத நானுமே பார்க்க போறேன், உனக்கு முன்னாடி என் பேத்தி பக்கம் நான் காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு தாத்தா ஹீரோயினை பக்கம் கிளம்பிறாரு. இங்க ஹீரோயினியும் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்க அப்பா கையில இருக்கிற அந்த போர்டை வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஸ்டேப் மாம் குறுக்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் அப்பா உன்னை மிஸ்டர் லீக்கு மேரேஜ் பண்ணி தரதா சொல்லி அவர்கிட்ட இருந்து பெட்ரோல் கிஃப்டா 1 மில்லியன் பணத்தை வர வாங்கி எங்க மெடிக்கல் செலவுக்காக செலவு பண்ணிட்டோம், நீ அவரை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னதால அவர் எங்க கிட்ட இருந்து 1 மில்லியன் பணத்தை திரும்ப கேட்கிறாரு, இப்போ நாங்க என்ன பண்றது, ஒழுங்கா வந்து மிஸ்டர் லீயை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி சத்தம் போற சத்தம் கேட்டு அங்க காலேஜோட பிரின்சிபலுமே வந்து என்ன விஷயம் எதுக்கு எல்லாம் பிரச்சனை பண்ணிருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்க கிட்டயுமே இந்த பேரண்ட்ஸ் ஹீரோயினை பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட ஆர்ட் எக்ஸிபிஷன்ல பிரச்சனை பண்ண அந்த கோணமே அங்கதான் இருக்கா. ஆக்சுவலி இவ தான் ஹீரோயினை ரிவெஞ்ச் எடுக்க ஹீரோயின் பேரண்ட்ஸை வர சொல்லி அவங்க கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஹீரோயினை பத்தின தப்பான நியூஸ் எல்லாம் காலேஜ் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சொல்லிருப்பா. எங்க ஹீரோயினையும் பிரின்சிபல் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த குவான் அங்கேருந்து வந்து இந்த ஷேன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, இவ ஒன்றும் நல்லவ கிடையாது, நேற்று நைட்டு கூட லேட் நைட்ல ஒரு ஆளு கூட கார்ல இருந்து கிஸ் பண்ணிட்டு இருந்தா, அந்த வீடியோ கூட பாருங்கன்னு சொல்லிட்டு நைட்டு ஹீரோயின் கிஸ் பண்ணதா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு வீடியோ எடுத்துருப்பா போல, அதை எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் கூட படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் அதை பார்த்துட்டு ஹீரோயினை தப்பான பொண்ணுன்னு ஃப்ரேம் பண்றாங்க. உடனே அந்த பிரின்சிபலா அந்த வீடியோ பார்த்துட்டு உன்ன மாதிரி ஒரு ஷேம்லெஸ் ஆன பொண்ணுலாம் இங்க படிக்க கூடாது, உன்னை இப்பவே காலேஜை விட்டு எக்ஸ்பெல் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்நேரம் பார்த்து கரெக்டா அங்க ஹீரோடைய தாத்தாவுமே வந்துறாரு. எவ்வளவு தைரியம் தான் ஷென் மேல கையை வைப்பீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லல்லம்மா, நீ நல்லா தானே இருக்கான்னு கேட்கிறாரு. அப்ப அந்த குவான் ஹீரோனி கிட்ட பாரு ஒரு வயசானவரை கூட விட்டு வைக்க மாட்டியா, என்ன இந்த வயசானவர் கூட உங்களுடைய கிளைண்டான்னு சொல்லி ஹீரோயினையும் தாத்தாவையும் வச்சு தப்பா பேச உடனே ஹீரோயின் கோவம் வந்து அவளை செவ்வில அரைஞ்சிடறாங்க. எவ்வளவு தைரியம் தான் என்னைய அடிப்பேன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க இந்த ஷென்னுக்கும் இந்த வயசானவருக்கும் லிங்க் இருக்குன்னு எல்லாரும் கேட்கிற மாதிரி ரொம்பவே சத்தம் போட்டு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்ட அந்த பிரின்சிபலும் உன்ன மாதிரி யாருங்களாம் இந்த காலேஜ்ல இருக்க கூடாது, முதல்ல இந்த காலேஜை விட்டு போன்னு சொல்லி ஹீரோயினை திட்டிட்டு இருக்காரு. நீங்க எப்படி என்னோட பேத்தியை இந்த காலேஜை விட்டு போக சொல்லலாம், நான் மட்டும் நினைச்சேனா இந்த சவுட் சிட்டிலேருந்தே உங்களை காணாம ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் அப்பா பாரு இந்த ஆளு எவ்வளவு ஒரு வயசானவரா இருக்காரு, ஆனா பணத்துக்காக என் பொண்ணு இவரை கூட மேரேஜ் பண்ணிக்க தயாரா இருக்கா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பொண்ணை நீங்க மேரேஜ் பண்ணிக்கணும்னா எனக்கு 1 மில்லியன் பெட்ரோல் கிஃப்டா நீங்க கொடுக்கணும்னு வர சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டதும் தாத்தாவுக்கு செம்மையா கோவம் வருது. என்னால 1 மில்லியன் இல்ல 100 மில்லியன் கூட கொடுக்க முடியும், ஆனா நீலாம் ஷென்னுக்கு அப்பாவை இருக்க தகுதியே இல்லாத ஆளு, ஏதோ ப்ராப்பர்ட்டி விற்கிற மாதிரி ஒரு உயிருள்ள மனுஷன், அதுவும் நீ பெத்த பொண்ணை போய் விற்கிறதுக்கு விலை பேசிட்டு இருக்கியே, நீலாம் ஒரு மனுஷனா, உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் உயிரோடு இருக்கவே தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன விட்ட ஓவரா பேசிட்டு இருக்கன்னு கோவத்துல ஹீரோயின் அப்பா தாத்தா பிடிச்சு தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டது இல்லாம ஹீரோயின் முடிய வர பிடிச்சு அவங்கள ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. உடனே தாத்தாவுடைய அசிஸ்டன்ட் ஹீரோக்கு கால் பண்ணி இங்க காலேஜ்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, தாத்தாவையும் ஷென்னையும் எல்லாரும் சேர்ந்து புலி பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்ல ஆல்ரெடி ஹீரோவும் காலேஜ் தான் வந்துட்டு இருப்பாரு. ஆனா பார்த்தா அங்க ஃபுல்லா டிராபிக் ஜாமா இருக்கு. நெக்ஸ்ட் இங்க காலேஜ்ல தான் காமிக்கிறாங்க. இங்க இருக்கிற தலைவலிலாம் பார்த்தலன்னா அந்த லீவரை வந்துட்டான். வந்தது ஹீரோயினே செவ்வில அரைஞ்சு கீழே தள்ளிட்டு எவ்வளவு தெரியும் தான் என்ன அடிச்சு போட்டு எங்கிட்ட தப்பிச்சு போயிருப்பா, ஒழுங்கா என் கூட வான்னு சொல்லி அவனும் சேர்ந்து ஹீரோயினே புலி பண்ணிட்டு இருக்கான். உடனே பிரின்சிபாலோ இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தலன்னா நீ யாரும் இப்ப புதுசா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, இது என்ன காலேஜா இல்ல சந்த குடமா, முதல்ல இங்க இருந்து எல்லாரும் வெளியில போங்கன்னு அவர் வேற கடந்து கத்திட்டு இருக்காரு. இப்படி எல்லாரும் சுத்தி நின்று ஹீரோயினை பிளேம் பண்ணா ஏதோ வெறி நாய் கூட்டத்துல மாட்டின மாதிரி பாவம் ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அங்க பயங்கரமா காத்தடிக்குது. பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் வந்து நிக்குது. அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து பயங்கர கெத்தா நம்ம ஹீரோ தான் இறங்கி வராரு. அவரை பார்த்ததுதான் ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கு. அங்கிருந்து வந்ததுமே அந்த லீயை தான் செவ்விலே உணவு வச்சு இவனை முதல்ல போலீஸ்ல ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்ல அடிச்சடியில ஹீரோ
ஹீரோயின் பேரண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே மிரண்டு போய் பாக்குறாங்க. அப்போ திடீர்னு ஹீரோயின் மயக்கம் போட்டு விழ ஹீரோ தான் ஹீரோயினை தாங்கி பிடிச்சிக்கிட்டே தாத்தா கிட்ட, தாத்தா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு கேட்கும்போது, அப்பா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லப்பா, பாவப்பா ஷென்னதான் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து மோசமா புள்ளி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. அதை கேட்டது ஹீரோக்கு செம்மையாக்கம் வருது. அப்படியே முறைக்க பார்க்க அங்க இருக்கிற பிரின்சிபால் எல்லாம் பயந்து போய், ஐயோ தாத்தா என்னையும் எதுக்கு எல்லாரும் கூடயும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கீங்க, நான் எதுவும் ஷென்னெல்லாம் புள்ளி பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த குவான் ஹீரோ கிட்ட, ஆமா நாங்க தான் புள்ளி பண்ணோம், இப்போ என்ன பண்ண போற, நீ மிஸ்டர் கியூ கூட சுத்திட்டு இருக்க, ஜஸ்ட் ஒரு நாய் மாதிரி, மிஸ்டர் கியூ கூட சுத்திட்டு இருக்கிறதால நீ என்ன பெரியாரு நினைச்சு எங்க கிட்ட வந்து பெருசா பேசிட்டு இருக்கியா, நீ எல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி ஹீரோ யாருன்னே தெரியாம பேசிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும், இந்த ஆளை பார்த்தா நீங்க யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, இங்க இருக்காலே இந்த ஷேம்லெஸ் பொண்ணு ஷென்னு இவருடைய லவர் தான் சொல்லி ஹீரோவை ரொம்பவே மட்டமா பேசவும், உடனே பிரின்சிபால் ஓங்கி அவளை செவில அரைஞ்சிட்டு, அவரை யாரு நினைச்சு பேசிட்டு இருக்க, இந்த நான்ஜன்லயே ரிச்சஸ்ட் பர்சன் மிஸ்டர் கியூவே அவர் தான் சொல்லவும், அதை கேட்டதும் இந்த குவானுக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. முழிச்சிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ அந்த பிரின்சிபலை பார்த்து, உங்களுக்கு எல்லாம் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டை ட்ரீட் பண்ணணும் கூட தெரியல, நீங்க எப்படி இந்த காலேஜுக்கு பிரின்சிபலா இருக்கலாம், உங்களை இப்பவே இந்த காலேஜ்ல இருந்து ஃபயர் பண்ற, இவரை இழுத்துருப்போங்கன்னு சொல்ல உடனே ஹீரோடைய ஆளுங்கெல்லாம் அவரை இழுத்துட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி இங்க அந்த குவானையும் இந்த நான்ஜன் சிட்டிலேயே மறுபடியும் நான் உன்னை பார்க்க கூடாது, ஒருவேளை பார்த்தனா என் முடிவு வேற மாதிரி இருக்குன்னு சொல்ல அவளும் பயந்து போய் அங்கேருந்து ஓடி போயிடுறா. அதே மாதிரி இங்க ஹீரோயின் பேரண்ட்ஸையும் பெத்த பொண்ணையே விற்க ட்ரை பண்ணதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்றாரு. நெக்ஸ்ட் ஹீரோயின் கண் விழிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்காங்க. அப்போ டாக்டர் ஹீரோயின் கிட்ட நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்க பிரெக்னன்சி பத்தி உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும், அவர் எங்கன்னு கேட்கும்போது எங்க தான் பிரெக்னெண்டா இருக்கிறது ஹீரோக்கு தெரிய வந்தா, ஆல்ரெடி அவரே கஷ்டத்துல இருக்காரு, இது வரை தெரிஞ்சு அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாரு. அது மட்டும் இல்லாம ஒருவேளை ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு பயந்து டாக்டர் என்னுடைய பிரெக்னன்சி பத்தி இப்போதைக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட தெரியப்படுத்த வேணாம்னு சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலே அங்க ஹீரோவும் வராரு. டாக்டர் கிட்ட ஹீரோயினை பத்தி விசாரிச்சுட்டு ஹீரோயின் கிட்ட, இதுக்கப்புறம் நான் எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட மறைக்க விரும்பல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன்னு சொல்லிட்டு நான்ஜெங்கோடைய ரிச்சஸ்ட் பர்சன் கியூ வின் ஷெனி நான் தானே சொல்லிடுறாரு. அதை கேட்டது ஹீரோயின் எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்காங்க. ஷென் இதை கேட்டு உனக்கு கோபம் வரலாம், ஆனா என் ஐடென்டிட்டி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என்னைக்குமே நீ என் வைஃப் தான், இவ்வளவு நாள் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாம வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட் இங்க தாத்தாவோட வீட்டுல தான் காமிக்கிறாங்க. சேஷுங்கிற ஒரு பர்சன் தாத்தா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. இந்த சேஷோட அப்பாவும் தாத்தாவும் ரொம்பவே திக்கான ஃப்ரெண்ட்ஸா. இப்போ தாத்தா ஒரு ஃப்ரெண்டோட பையன் கிட்ட, நானும் உங்க அப்பாவும் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், ஆனா உன் அப்பா தான் நாஞ்சனை விட்டே போயிட்டான், இப்போ அவன் பையன் நீ வந்திருக்க, என்ன விஷயமாப்பா இங்க வந்திருக்கேன்னு கேட்கும்போது, அங்கிள் என் அப்பா ஜாங் ஒரு ஆர்ட் மாஸ்டர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, என் அப்பாவுடைய லாஸ்ட் ஒர்க்கு கியூவின் கிட்ட இருக்கு, அதோட அதை பார்த்துட்டு என் தங்கச்சியும் எங்களை விட்டு இந்த சிட்டில தானே பிரிஞ்சு போனா, அவளை பத்தி ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன்னு சொல்றாரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோவும் ஹீரோனியும் வராங்க. அங்க ஹீரோனியை பார்த்ததுமே இந்த சேஷு எழுந்து சிஸ்டர்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதை கேட்டதும் ஹீரோ, என்ன சிஸ்டரா, இவ என் வைஃப் ஷென்னு சொல்றாரு. ஐயோ சாரி, நான் தான் ஏதோ ஒரு ஞாபகத்துல சிஸ்டர்னு சொல்லி கூப்பிட்டுட்டா, மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்னா உட்காந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் ஹாப்பியா பேசிட்டு இருக்க ஹீரோயின் மட்டும் அங்க இருக்கிற ஃபுட் எல்லாம் பார்த்துட்டு, இவங்க ஒருவேளை சாப்பாடுக்கு செலவு பண்ற காசு தான் நம்ம ஒரு மாசத்துடைய சேலரி, நம்ம எப்படி இவ்வளவு பெரிய பணக்கார வீட்டுக்கு மருமகளா இருக்க முடியும், அங்கிளுக்கு நம்ம தகுதியான பொண்ணான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் சேஷு ஹீரோ கிட்ட அவங்க அப்பாவுடைய அந்த லாஸ்ட் பெயிண்டிங் ஒர்க்கை பத்தி விசாரிக்கிறாரு. சாரி, அந்த ஆர்ட் ஆக்சிடென்டலா ஸ்பாயில் ஆயிடுச்சு, ஆனா நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, அதை நான் எப்படியாவது ரீநோட் பண்ணி தரேன்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு சேஷுவும் என்ன இவ்வளவு ஒரு அசால்ட்டா சொல்றீங்கன்னு சொல்லி கோவப்பட்டு இருக்க உடனே ஹீரோயின், அந்த ஆர்ட் என்னாலதான் ஸ்பாயில் ஆயிடுச்சு, ஸோ அதுக்கு நானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், நானே அதை ஃபிக்ஸ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்ட்டு எல்லாரும் சாப்பிடும் போது ஆல்ரெடி ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிறதால சாப்பிடும் போது வாமிட் சென்சேஷன் வருது. உடனே ஓடி போயிட்டு வாமிட் எடுத்துட்டு இருக்காங்க. உடனே ஹீரோவும் பின்னாடியே வந்து, ஷென் என்னாச்சு, எதுக்கு வாமிட் பண்ற, ஒருவேளை நீ எதுவும் பிரெக்னெண்டா இருக்கியான்னு கேட்கிறாரு. அப்ப கூட ஹீரோயின் உண்மையை சொல்லாம, அங்கிள் நான் எப்படி பிரெக்னெண்டா இருக்க முடியும், நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஒரு தடவை மட்டும் தானே ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், சோ இது ஏதோ சாப்பிட்டது சரியில்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி நீ போயிட்டு ரூம்ல ரெஸ்ட் எடு, நான் ஆண்டி கிட்ட சொல்லி உனக்கு ஏதாவது போரேஜ் செஞ்சு தர சொல்றேன்னு சொல்லும் போது, அப்போ திடீர்னு ஹீரோயின், அங்கிள் நம்ம ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஹீரோவுக்கு ஷாக்கா இருக்கு. ஷென் நீ என்ன பேசிட்டு இருக்க, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியான்னு கேட்கிறாரு. நான் என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறேன், நீங்க இந்த சிட்டிலேயே ஒரு பெரிய பிசினஸ் மேன், அது ரிச்சஸ்ட் பர்சனும் கூட, ஆனா நான் ரொம்பவே லோ மிடில் கிளாஸ் ஆன பொண்ணு, நீங்க ஒருவேளை சாப்பாடுக்கு செலவு பண்ற காசுக்காக நான் ஒரு மாசம் ஃபுல்லா உழைக்கணும், போதும் இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒத்து வராது, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஷென் எதுக்கு இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க, நான் உன்னை அந்த மாதிரி என்னைக்குமே நினைச்சதே கிடையாது, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், ஸ்டேட்டஸ் பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லி எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோயின் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு உறுதியா சொல்லிட்டு மறுநாளே ஹீரோயின் ஹீரோடி வீட்டை விட்டு ஹீரோ சொல்ல கேட்காம வெளியில வந்துடுறாங்க.
அப்படியே நைட் ஆகுது. ஹீரோயின் ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்கள யாரோ வாயை பத்தி இழுத்துட்டு போறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோயின் அப்பா தான். அவங்க கிட்ட பணம் கேட்டு பிரச்சனை பண்றாரு. எதுக்குப்பா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, யார் உன்னுடைய அப்பா? நான் ஒன்னும் உன்னுடைய அப்பாவே கிடையாது. நீ என்னுடைய பயாலஜிக்கல் பொண்ணும் கிடையாது. நான் உங்க அம்மாவை மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி உங்க அம்மா பிரெக்னெண்டா இருந்தா நீ ஒன்னும் என்னுடைய பொண்ணே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்க போறாரு. உடனே ஹீரோயின் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடிட்டு இருக்கும் போதே ஹீரோவுக்கு தான் கால் பண்ணி ஹெல்ப் கேட்கறாங்க. ஆல்ரெடி ஹீரோயின் வேற பிரெக்னெண்டா இருக்கிறதால அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேல ஓட முடியல. கீழே விழுந்துடுறாங்க. பின்னாடியே துரத்தி வந்த ஹீரோயின் அப்பாவோ, இன்னும் எவ்வளவு தூரம் ஓடுவா, இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வயிற்றுல ஏற்றி உதச்சுறாரு. அதுக்குள்ளேயே அங்க ஹீரோவும் அவருடைய அசிஸ்டன்ட் வந்து அந்த ஆளை பிடிச்சு லாக் பண்ணிடுறாங்க. இங்க ஹீரோயினுக்கும் ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்குது. ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தான் ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாரு. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. உள்ள ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அப்ப அங்க தாத்தாவும் அசிஸ்டன்ட்டுமே வராங்க. என் பேத்தியை கவனமா பாத்துக்காம அப்படியே என்னடா நீ பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி ஹீரோ போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து டாக்டர் வெளியில வரவும் என் வைஃப் இப்போ எப்படி இருக்கான்னு கேட்கும்போது, அந்த பொண்ணோடைய அடி வயிற்றுல அடிபட்டதெல்லாம் மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான சிம்டம்ஸ்லாம் காட்டுச்சுன்னு சொன்னதும் இப்போதான் ஹீரோவுக்கு ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயமே தெரிய வருது. ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீங்க டைமுக்கு கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணதால ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ உங்க குழந்தையவும் உங்க வைஃபையும் சேவ் பண்ணிட்டு உங்க வைஃப் இப்போ நல்லா இருக்காங்கிற விஷயத்த சொன்னதுதான் ஹீரோக்கு நிம்மதியா இருக்கு. கொஞ்ச நேரத்துல எங்க ஹீரோயினும் எழுந்துடுறாங்க. எழுந்ததுமே குழந்தைக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு தான் வயிற்ற கை வச்சு பாக்குறாங்க. அப்போ ஹீரோ தான் ஹீரோயின் நெத்தில கிஸ் பண்ணி, நீ எதுக்கும் பயப்பட வேணாம், நம்ம குழந்தை சேஃபா தான் இருக்குன்னு சொல்லி அவங்களை கன்சோல் பண்றாரு. அப்பதான் ஹீரோயின் ஹீரோ கிட்ட, இப்ப இருக்கிற என்னுடைய அப்பா என்னுடைய பயாலஜிக்கல் அப்பாவே கிடையாது, இது அவரே தான் நேற்று என்ன அடிக்கும் போது சொன்னாரு. சோ என்னுடைய பயாலஜிக்கல் அப்பா யாருன்னு எனக்காக கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும், நான் உனக்காக கண்டுபிடிச்சு தரேன், ஆனா அதுக்கு பதில் நீ உன் உடம்பு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்ல, உடனே ஹீரோயின் ஹீரோ கிட்ட சாரி சொல்லிட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறாங்க. சும்மாவே ஹீரோ ஹீரோயினையும் பத்திரமா பாத்துப்பாரு. இதுல ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரிஞ்சா சும்மா இருப்பாரா? ஹீரோயினுக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடையும் வாங்கிட்டு வந்து அடிக்க வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம ஷாப்பிங் மால் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு வேணுங்கிற ட்ரெஸ் எல்லாமே எடுத்து கொடுத்து அவங்களை ரொம்பவே ஹாப்பியா பாத்துக்கிறாரு. அன்னைக்கு ஹீரோயினுக்கு பர்த்டே போல வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயினை கண்ணெல்லாம் கட்டி கூட்டிட்டு வந்து அவங்க முன்னாடி கேக்க கொண்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணி அவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணவும் பயங்கர எமோஷனல் ஆகிறாங்க. மறுநாள் ஹீரோயின் ஹீரோக்காக சாப்பாடுலாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் நியூஸ்ல வேணுங்கிற ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் அப்ராட்ல இருந்து சைனாவுக்கு ரிட்டர்ன் ஆக போறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஹீரோ கம்பெனி கூட கோஆபரேஷன் பண்ணிக்க போறாங்க. ஏன்னா இவங்க தான் ஹீரோவுடைய சைல்ட்ஹுட் லவ்வர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டது ஹீரோயின் பயங்கரமா அப்செட் ஆகிறாங்க. அதுல இருந்தே ஹீரோ கிட்ட சரியா பேசுறதே இல்ல. ஹீரோவை ரொம்பவே அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்க சேஷுவும் ஹீரோவும் சேர்ந்து ஏதோ ஒரு பார்ட்டி பண்றதுக்கான ப்ரிப்பரேஷனா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆக்ட்ரஸ் வேணுமே வந்து ஹீரோ கிட்ட பேச ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ சுத்தமா அவளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் வேலையை தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. வீட்டுல ஹீரோயின் உட்காந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ ஹீரோயின் கிட்ட போயிட்டு, இன்னைக்கு நீ ஃப்ரீயா இருக்கியா? ஃப்ரீயா இருந்தா என் கூட ஒரு இடத்துக்கு வரியான்னு சொல்லி கேட்கும்போது, ஆல்ரெடி ஹீரோயின் தான் ஹீரோ மேல பயங்கர கோவத்துல இருக்காங்களே, பார்த்தா தெரியல நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், என்னாலலாம் வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோ ஹீரோயின் கிட்ட ப்ளீஸ் பண்ணி கேட்கவும் சரின்ட்டு அவங்களுமே ஹீரோ கூட கிளம்பி வராங்க. பார்த்தா அங்க ஹீரோயினுக்காக தான் பயங்கரமா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காரு. அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இந்த சர்ப்ரைஸ் உனக்காக தான். நம்ம மேரேஜும் திடீர்னு நடந்தது. ஒரு ப்ரொபோசல் கிடையாது, வெட்டிங் செரமனி கிடையாது. அதனால இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி உனக்கு ப்ரொபோஸ் பண்ணி இந்த உலகத்துக்கே நீ தான் என் வைஃப்ங்கிறத தெரியப்படுத்த போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போய் ஸ்டேஜ்ல நிக்க வச்சு அவங்க முன்னாடி நீல் டவுன் பண்ணி என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மேரேஜ் ப்ரப்போஸ் பண்றாரு. ஹீரோயினையும் ரொம்ப ஹாப்பியா அவங்க கையை நீட்டு அவங்க விரல்ல வெட்டிங் ரிங்க போட்டு விட்டு எல்லாரும் முன்னாடியும் ஹீரோயினை கிஸ் பண்ணி அபிஷியலா அவங்க மேரேஜை கன்ஃபார்ம் பண்றாரு. இப்படி ஹீரோவும் ஹீரோயினையும் ஹாப்பியா இருக்கிறத அந்த வேனுமே பாக்குறா. அவளுக்கு ரொம்பவே ஜெலஸா இருக்கு. நெக்ஸ்ட் ஹீரோயின் வீட்ல தான் காமிக்கிறாங்க. அவங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி சேஷு கிட்ட சொன்ன மாதிரியே அவங்க அப்பா ஜாங்கோடைய ஆர்ட் ஒர்க்கை ஃபைனலா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்பதான் சேஷுவும் கால் பண்ணி, நாளைக்கு எங்க அப்பாவுடைய ஃபேர்வெல் ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்க போகுது, சோ அந்த ஆர்ட்டை நீங்க கொண்டு வரீங்கன்னு கேட்கும்போது, நானும் பெயிண்டிங்கை ஃபினிஷ் பண்ணிட்டு நாளைக்கே கொண்டு வரேன்னு சொல்றாங்க. மறுநாளே ஹீரோவும் ஹீரோயினையும் அந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துல டிராப் பண்ணிட்டு அவர் ஒர்க் விஷயமா போறாரு. அந்த எக்ஸிபிஷனுக்காக இந்த வேனுமே அங்க வந்திருக்கா. ஹீரோ டிராப் பண்ணிட்டு போறதை பார்த்துட்டு வெளியில பார்க்கும்போது தான் உன் ஹஸ்பண்ட் உன் மேல ரொம்பவே கேரிங்கா இருக்கிற மாதிரி இருக்காரு, ஆனா அவருக்கு சுத்தமா உன் மேல அக்கறையே இல்ல, அக்கறை இருந்தா உன்னை இந்த மாதிரி இடத்துக்குலாம் தனியா அனுப்புறேன்னு சொல்லி வேணும்னே ஹீரோயினை டீஸ் பண்ணி பேசிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினும் ஹீரோவை விட்டு கொடுக்காம, இந்த மாதிரி இடத்துக்கு கூட தனியா வர முடியாத அளவுக்கு நான் ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாதுன்னு, என் மேல இவ்வளவு அக்கறைப்படுறதுக்கு ரொம்பவே நன்றிங்க ஆண்டின்னு சொல்லி அவளை ஆண்டின்னு கூப்பிட்டு பயங்கரமா அசங்கப்படுத்தி விட்டுட்டு போறாங்க. இந்த வேனுக்கு இங்க செம்மையா டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. இரடி இன்னும் கொஞ்ச நாள் தான், சீக்கிரமா உன்னை கியூ கிட்ட இருந்து பிரிச்சு கட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரஸ் மீடியான்ட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்ப சீஷு எல்லார் முன்னாடியும், இதே சவுத் சிட்டில 20 வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி ஒரு ஆக்சிடென்ட்ல மிஸ் ஆயிட்டா, என் தங்கச்சியோட உருவத்தை தான் லாஸ்டா எங்க அப்பா பெயிண்ட் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்குமே காட்டுறாரு. அந்த பெயிண்டிங்கை பார்த்ததும் ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த பெயிண்டிங்ல இருக்கிறது ஹீரோயின் அம்மா தான். உடனே ஹீரோயின் ஓடி போய் சேஷு கிட்ட, இந்த பெயிண்டிங்ல இருக்கிறது என்னுடைய அம்மான்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவருமே ஷாக் ஆயிட்டு இருக்க. நெக்ஸ்ட் ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து, அப்ப உண்மையிலேயே நீ தான் என்னுடைய தங்கச்சி பொண்ணான்னு கேட்டுட்டு இருக்காரு. அது அந்த மாதிரி கன்ஃபார்மா சொல்ல முடியாது, ஆனா அந்த பெயிண்டிங்ல இருந்தது எங்க அம்மா மாதிரி
மாதிரியே இருந்தாங்க. ஆனா இந்த உலகத்துல ஒருத்தவங்க மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, சோ அந்த மாதிரி கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா சேஷுக்கு மட்டும் ஹீரோயினியை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஃபீலிங் அவருக்குள்ள வந்துகிட்டே இருந்தது. இதுக்கு முன்னாடி ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கூட இதே மாதிரி ஃபீலிங் இருந்திருக்கும். ஸோ எப்படியா இருந்தாலும் இவ தான் என்னுடைய தங்கச்சி பொண்ணா இருக்குன்ட்டு. ஷேன், உன்னுடைய முடிய குடுமா, என் தங்கச்சி திங்ஸ் என்னுடைய வீட்டில் நிறைய இருக்கு, அதையும் இதையும் வச்சு மேட்ச் பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா நீ உண்மையிலேயே எங்க வீட்டு பொண்ணா இல்லை இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. அதனால ஹீரோயினுமே அவங்க முடிய பிடிங்க அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்படியே நைட் ஆகுது. ஹீரோயின் ஏதோ ஒரு யோசனையிலே உட்காந்துக்காங்க. அப்போ ஹீரோ வந்து என்ன விஷயம்னு கேட்கும்போது, அங்கிள் எங்க அம்மா உண்மையிலேயே சாங் ஃபேமிலியே சேர்ந்தவங்களா, அப்படி இருந்தா எதுக்காக சாங் ஃபேமிலி விட்டு எங்க அம்மா விலகி போகணும், அதோட என்னுடைய பயாலஜிக்கல் அப்பா யாரு, அவர் எதுக்காக எங்க அம்மாவே என்னையும் விட்டுட்டு போனாருன்னு சொல்லி என் மனசுக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி ஓடிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும், ஷென் நீ வேற பிரெக்னெண்டா இருக்க, இந்த மாதிரி டைம்ல நீ ரொம்ப திங்க் பண்ணி ஒன்னு நீ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, அதான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க முடிய கொடுத்துருக்கல, அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வரட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. மறுநாள் சேஷோ தான் காமிக்கிறாங்க. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டோட ரிசல்ட்டுக்காக ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அவருடைய அசிஸ்டன்ட் வந்து அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை கொடுத்ததும் அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு அடுத்த செகண்டே ஹீரோயினை பார்க்க தான் போறாரு. இங்க ஹீரோயினை மீட் பண்ணி, நீண்டாமா என்னுடைய தங்கச்சி பொண்ணு, என் தங்கச்சி தான் உன்னுடைய அம்மான்னு சொல்லி அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டுமே காமிக்கிறாரு. அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு அவங்களுக்குமே பயங்கர எமோஷனலா இருக்கு. எங்க அம்மா உங்க ஃபேமிலி சேர்ந்தவங்கன்னா எதுக்காக எங்க அம்மா உங்க ஃபேமிலியை விட்டு போனாங்கன்னு கேக்குறாங்க. சேஷுவும் இவ்வளவு நாள் ஹீரோயின் அம்மாவை பத்தின சீக்ரெட்டையும் அவங்க இவங்க ஃபேமிலியை விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்ததோ அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிருப்பாரு. இப்போ அது எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உங்க அப்பாவுமே ஒரு சின்ன அளவிலான ஒரு பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் தான். உங்க அம்மாவும் உங்க அப்பாவை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாரு. அதனால உங்க அம்மா உங்க அப்பா கூட எலோப் ஆயிட்டாங்க. ஓடி போனாலும் உங்க அம்மா உங்க அப்பா கூட சந்தோஷமாவே வாழலாமா, உங்க அம்மா கிட்ட இருந்த பணத்தை வரைக்கும் செலவு பண்ணிட்டு நீ உங்க அம்மா வயித்துல இருந்தப்போ கர்ப்பிணி பெண்ணு கூட பார்க்காம அம்போன்னு உங்க அம்மாவை தனியா விட்டுட்டு போயிட்டாமான்னு சொல்றாரு. அதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இப்போ உங்க அப்பாவுமே உயிரோட இல்ல, ஏதோ ஒரு இடத்துல பணத்தை கையாடல் பண்ணதால மக்கள் எல்லாம் சேர்ந்து அவரை அடிச்சு கொண்டாங்கன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ தான், உன்னுடைய சொந்த பந்தங்கள் யாருன்னு நீ கண்டுபிடிச்சிட்டல, அப்புறம் இதுக்கு இன்னமும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஹாப்பியாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ எதுக்கோ ஃபீல் பண்ணாதமா, உன்னுடைய அங்கிள் நான் இருக்க, அபிஷியலா இந்த உலகத்துக்கு நீ தான் என்னுடைய வீட்டு பொண்ணுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண போற. சோ நாளைக்கு ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டிக்கு கண்டிப்பா நீயும் வரும்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. மறுநாள் அந்த பார்ட்டியை தான் காமிக்கிறாங்க. ஜாங் வீட்டு பொண்ணு யாரா இருக்குன்னு எல்லாருமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு இந்த வேனுமே வந்திருக்கா. அப்பதான் அங்க ஹீரோ ஹீரோயின் சேஷுன்ட்டு 3 பேருமே உள்ள வராங்க. சேஷு எல்லாரும் முன்னாடியும் பிரஸ் மீடியாவை கூட்டு, இங்க நிக்கிற மிஸ்டர் கியோடைய மனைவி தான் என்னுடைய தங்கச்சி பொண்ணு, எங்க ஜாங் ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டில பாதி உரிமை இவளுக்குமே இருக்கு, சென்னை எங்க ஜாங் ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணுன்னு அபிஷியலா எல்லாரும் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்றாரு. ஃபைனலா இந்த வேனுமே அவ பண்ண தப்பெல்லாம் ரியலைஸ் பண்ணி ஹீரோயின் கிட்ட போயிட்டு அவங்க ஹீரோயின் கிட்ட பேசினது எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினுமே அவளை எதுவும் பெருசா எடுத்துக்கல, அவளுக்கு சில அட்வைஸை கொடுத்துட்டு அவளை மன்னிச்சிடறாங்க. ஃபைனலா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடா. இங்க அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் இங்க கியூட்டா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அப்போ அவங்க ஒரு குட்டி பையன் வந்து எட்டி பாக்குறான். இவன் வேற யாரும் கிடையாது, ஹீரோ ஹீரோயினுடைய பையன் தான். அம்மா அப்பா நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. அப்பதான் அங்க தாத்தா வந்து தன்னுடைய கொள்ளு பேரன்னு தூக்கி, குட்டி பையன் நீ அம்மா அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாதான் உனக்கு விளையாடுறதுக்கு ஒரு குட்டி பாப்பா வரும்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போறாரு. இங்க ஹீரோவும், பாத்தியா நம்ம பையன் தனியா விளையாடிட்டு இருக்கான், அவனுக்கு விளையாடுறதுக்கு ஒரு குட்டி பாப்பா வேணும்னு இவங்க ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்றதோட இந்த ஒரு சூப்பரான டிராமாவுமே ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் இந்த டிராமா உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி சூப்பரான டிராமாஸ் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டிராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ so much and see you.